10 ஆண்டு அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லணும். ஆனா, அந்த கட்டணம் ஏறி போச்சு, இந்த கட்டணம் ஏறி போச்சு அப்படின்னு மக்கள்ட்ட பொய்யான பிரச்சாரங்களை திட்டமிட்டு பரப்பியுள்ளார். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் விஜயபாஸ்கரை பத்தி. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயபாஸ்கர் எப்படி இருந்தார்? இன்றைக்கு அவருடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அவர் அப்படிதான் இருக்காரு. வீக்கம் எப்படி இருக்கிறது? எத்தனை 1000 கோடி அவரிடம் உள்ளது? இதையெல்லாம் மக்கள் உணர்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு விஜயபாஸ்கர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து என்ன செய்தார் என்பது இதே மேடையில் விஜயபாஸ்கர் நாளைக்கே வேணாலும் வந்து சொல்லலாம். நாங்க தயாராக இருக்கிறோம். விஜயபாஸ்கர் நீ செய்த சாதனையை சொல்வதற்கு நாளைக்கே வர தயாரா? தெம்பு இருக்கா? உனக்கு திராணி இருக்கா? நாங்க ரெடி. நீ ரெடியா? சொல்ல முடியுமா? நீ என்ன சாதனை செஞ்சன்னு, நீ என்ன செஞ்சு கிழிச்சன்னு சொல்ல முடியுமா? ஆனா பொய் பிரச்சாரங்களை திட்டமிட்டு வதந்தியாக கிளப்பி கொண்டு இருந்தால் நிச்சயம் விஜயபாஸ்கருக்கு திமுக களத்தில் பதிலடி கொடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக விஜயபாஸ்கருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டுள்ளார். கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளார்கள். புதுக்கோட்டைக்கு தலைப்பு செய்தியா சொல்லணும்னா, நம்முடைய மாநகராட்சி மன்னர் ஆண்ட பூமி நகராட்சியாக இருந்த இந்த பூமிக்கு நாடாளுமன்ற தொகுதி இல்ல. அதை போக்கும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் மன்னர் ஆண்ட இந்த பூமிக்கு நம்முடைய மாநகராட்சியை தந்து முதல் பெண் மேயராக திலகவதி செந்தில் என்ற ஒரு கழக குடும்பத்தை, மிஸ்ஸா குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு வாய்ப்பளித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இன்னும் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சமீபத்தில் தொழில்நுட்ப பூங்காவை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள். இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் கொட்டுகின்ற பணி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அத்தனை திட்டங்களையும் செய்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இது பெண்களோட ஆட்சினே சொல்லலாம். ஆட்சிக்கு வந்த உடனே விடியல் பயணத்தை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதை போல் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயை 28 மாசம் வழங்கிய முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் உணர்ந்துள்ளார்கள். விஜயபாஸ்கர் என்ன பொய் பிரச்சாரம் செய்தாலும் பெண்கள் விஜயபாஸ்கருக்கு பதிலடி கொடுப்பார்கள். எனவே இவர் சொல்லலாம், ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு, அவர் செஞ்ச சாதனை என்னன்னா, இந்த பக்கத்துல 150 மீட்டர்ல நம்முடைய ராஜாக்கள் இருந்த போதே அந்த மருத்துவமனை இருந்தது. அதுக்கு பேரே ராஜா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவமனையை மூடியது யாரு? விஜயபாஸ்கர். எந்த காலத்துல? விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அதை மூடினாரு. நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். நிச்சயம் எங்கள் ஆட்சி வரும், வந்தவுடன் அந்த மருத்துவமனையை திறப்போம் என்று சொன்னார். சொன்னபடி அந்த மருத்துவமனையை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களிடம் நான், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கவிதை உள்ளிட்டவர்கள் அவரோடு பயணத்தில் ஆதனவகோட்டைக்கு
சென்று கொண்டிருந்த போது இதை சொன்னோம். நாங்க கூட பார்க்கல. 10 நிமிஷத்துல அவர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாங்க ஆதனாவுட்டைக்கு போயிட்டு வந்து பார்க்கிறோம். டிவியில ஓடிட்டு இருக்கு. புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை மீண்டும் அதே இடத்தில் இயங்கும் என்று சொல்லி இயங்க செய்த ஆட்சி நம்முடைய ஆட்சி. நீ என்ன கிழிச்ச? வெக்கமா இல்ல? மக்கள்கிட்ட போய் நான் இதை செஞ்சேன்னு சொல்லாம எங்களை பற்றி குறை சொல்ல விஜயபாஸ்கருக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை உணர வேண்டும். இல்லாவிட்டால் விஜயபாஸ்கருக்கு மக்கள் உணர்த்துவார்கள். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் நிச்சயம் வருகின்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் விஜயபாஸ்கர் வீழ்த்தப்படுவார். அதற்கு விராலிமலை மக்கள் தயாராகிவிட்டார்கள். 6க்கு 6 என்று நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை சொல்லி வருகின்ற நாட்களில் நம்முடைய முதலமைச்சருக்கு நாம் எல்லாம் ஆதரவாக இருப்போம், உற்ற துணையாக இருப்போம் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் தமிழ்நாடு தலை குனியாது என்ற சவாலோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய சீரிய செயலாளர், என்னுடைய பெருமதிப்பிற்கு பாத்திரமான வழக்கறிஞர் செல்லபாண்டியன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பானதோர் உரை நிகழ்த்திய மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே, கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே, மன்னர் பரம்பரையில் வந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகை தொண்டமான் அவர்களே, லியாகத்தலி பஞ்சவர்ணம் ராஜேஷ் அவர்களே, சந்திரசேகரன், வீரமணி, சரவணன், போஸ், கருப்பையா, ராஜேஸ்வரி அவர்களே, மேயர் திலகவதி செந்தில் அவர்களே, இளைஞரணி சண்முகம் அவர்களே, மாநகராட்சி நிர்வாகிகள் ரத்னம், மணிவேலன், லிங்கராஜ், ரங்கராஜ், சேட், ஷாஜகான் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் ராமகிருஷ்ணன், பரமசிவம், சாமிநாதன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சித்ரா அவர்களே, மாவட்ட அமைப்பாளர்கள், அணி அமைப்பாளர்கள் மணிவேலன், செந்தாமரை பாலு, அசோக் பாண்டியன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, பாலமுருகன், ராமமூர்த்தி அவர்களே, மாமன்ற திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்பது ஜாதி மதமற்ற
மத சார்பற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மூல கொள்கையாகும். அதனால்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த ஒரே முழக்கத்தில் திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை வைத்தார்கள். சமுதாயத்தின் அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கல்வியில் எப்படி உயர்த்திட வேண்டும், வேலை வாய்ப்பில் எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும், பெண்களுக்கு எந்த அளவிற்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எந்த அளவிற்கு பொருளாதார வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும், கல்வி, சுகாதாரம், பெண்ணுரிமை மீட்டல் ஆகிய இந்த அடிப்படை கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் சமூக முன்னேற்ற திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் கட்டமாகத்தான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று அறிவித்தவுடனேயே சில கட்சிகள், செய்ய முடியாத கையாளாகாத கட்சிகள் அதை விமர்சித்தார்கள். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து காட்டுவேன், செய்து முடிப்பேன் என்று சொல்லி பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள். அதிலே விடுபட்டு போன பெண்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று சொன்ன நேரத்தில் உங்களுக்கும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அதையும் நிறைவு செய்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகள் காலை உணவு வழங்குகின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கான அடிப்படை என்ன என்பதை நாட்டிலே உள்ள அனைத்து மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா குழந்தைகளும், பள்ளிக்கு வருகின்ற எல்லா குழந்தைகளும் செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் அல்ல, மாறாக சாதாரண ஏழை எளிய வீட்டு குடும்ப குழந்தைகளும் பள்ளிக்கு வருகிறார்கள். எப்படியாவது தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களும் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதே, ஆனால் அந்த குழந்தைகளை பராமரிப்பு பண்ணி காலை உணவை காலத்தை கொடுத்து அனுப்பக்கூடிய வாய்ப்பும் வசதியும் அந்த குடும்பங்களுக்கு இல்லை என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் நேரடியாகவே சென்று பார்த்தார்கள். மதுரைக்கு வந்த பொழுதுதான் ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சென்றார். சோர்ந்திருக்கின்ற மாணவர்களை பார்த்து, உன் சோர்வுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி சோர்வாய் இருக்கிறாய் என்று வினவினார். குழந்தைகள் தங்கள் மழலை மொழியிலே சொல்லியது, அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு சென்று விட்டார்கள், காலை உணவு சாப்பிடவில்லை என்று சொன்ன நேரத்தில் கண்கலங்கி போன திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அந்த தலைமகள் சென்னைக்கு சென்று காலை உணவு அரசின் சார்பாக அரசு சார்ந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னவர் மீண்டும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும்
காலை உணவு வழங்கப்படும் என்று சொன்ன மகத்தான அந்த தாய்மை குணத்திற்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இவ்வளவு சலுகைகளை செய்வதற்கு என்ன காரணம்? 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை மாநாடு தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையிலே செங்கல்பட்டில் நடைபெற்ற பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் சம உரிமை ஆண்களுக்கு நிகராக வழங்கப்பட வேண்டும் என்பது. அது பெண் உரிமையின் அடித்தளமாகும். அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டு தீர்மானத்தை படித்து காண்பித்து என்னுடைய மூதாதையர் என்னுடைய தந்தை பெரியார் அவர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு அவருடைய வாரிசான நான் இங்கே வடிவம் கொடுக்கிறேன், சட்ட வடிவம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்திலே சமபங்கு உண்டு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்துதான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், சொத்திலே உரிமை இருக்கிறது, ஆனால் பொருளாதார சுதந்திரம் இருக்கிறதா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்துத்தான் இந்த பொருளாதார சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதனுடைய தொடக்கமாகத்தான் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வழங்குகின்ற அந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். எல்லாவற்றிற்கும் எல்லா செலவினங்களுக்கும் பெண்கள் ஆண்களையே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அத்தியாவசிய செலவுகளுக்காவது பெண்களுக்கு ஒரு அடிப்படை பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையின் அடிப்படையில் திராவிட கோட்பாட்டை மையமாக வைத்துத்தான் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குவதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது என்பதை தாய்மார்கள் அருள் கூர்ந்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு போக்குவரத்து இலவச அனுமதி, அது எதற்கு? பெண்களை சம உரிமை படைத்தவர்களாக சமுதாயத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி ஜாதிகளற்ற மதமற்ற ஒரு சமுதாயத்தை தந்தை பெரியார் அவர்களும் திராவிட இயக்க தலைவர்களும் உருவாக்க எண்ணினார்களோ அதை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பேரறிஞர் அண்ணா காலம் தொடர்ந்து தொட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் காலம் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அதை ஒவ்வொன்றாக முழுமைப்படுத்திக் கொண்டே வருகிறார். எனவே ஒரு காலகட்டத்தில் சாதி மத பேதமற்ற பெண்ணுரிமை பெற்ற அனைத்து மக்களுக்கும் கல்வி என்கின்ற ஒரு உயர்ந்த சமுதாய அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே தான் படிப்படியாக ஒவ்வொரு துறையிலேயும் இன்றைக்கு சீர்திருத்தங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்ந்து ஒரு கட்டத்திலே உலக சமுதாயத்தோடு போட்டி போடத்தக்க அளவிற்கு நம்முடைய சமுதாயம் வழிகாட்டும் சமுதாயமாக, உலக சமுதாயத்திற்கெல்லாம் திசை காட்டும் கலங்கரை விளக்கமாக தமிழ் சமுதாயம் இருந்து தீர வேண்டும் என்பதற்காக வார்ப்பிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது. தமிழர் ஒரு காலத்தில் உலகம் சிறக்க வாழ்ந்தான். தமிழர் உலக சமுதாயம்
ஆழ்கடலை பார்த்து அஞ்சிய நேரத்தில் தமிழன் தான் ஆழ்கடலை கடப்பதற்கான கட்டுமரம் கண்டான், நாவாய் கண்டான், கப்பல் கண்டான். உலக நாடுகளில் இன்னும் அதற்கான சான்றுகள் ரோமாபுரியிலே இருக்கிறது, கிரேக்கத்திலே இருக்கிறது. வெளிநாடுகள் அனைத்திலும் தமிழனுடைய வணிக தொடர்புக்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே ஆரிய சமுதாயம் சிந்துவெளி நாகரிகம் எங்கள் நாகரிகம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வறிக்கையின் மூலமாக சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம், திராவிட நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்பு கீழடி வரையிலும் இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் இரும்பின் உபயோகத்தை கண்டிருக்கிறார். இரும்பால் வார்க்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்கள், தமிழி எழுத்துக்கள், பேசுகின்ற மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்த முதல் சமுதாயம் இந்திய பூபாகத்திலே தமிழ் சமுதாயம் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அகழ்வாராய்ச்சி இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர், நம்முடைய முதலமைச்சர் மூல காரணம் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொன்னார், ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுதே சொன்னார், கடலிலே ஆய்வுகள் நடத்தி, வெளிநாடுகளிலே ஆய்வுகள் நடத்தி, தமிழருடைய பண்டைய கலை, கலாச்சாரம், நாகரீகம், பண்பாட்டு கூறுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஆட்சி முயற்சிக்கும் என்று சொன்னார். அதை நடத்தி காட்டியிருக்கிறார். இன்னும் கீழடியிலே அகழ்வாராய்ச்சி செய்து எடுக்கப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அறிக்கை இன்னும் ஒன்றிய அரசாலே வெளியிடப்படவில்லை. என்ன காரணம்? தமிழர் நாகரீகம் 5000 ஆண்டுகளை முந்துகிறது. அதற்கான சான்றுகள் இருக்கிறது. வாய்மொழியை எழுத்து வடிவமாக்கியவன் தமிழர் என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. எனவேதான் வடபுலத்தார் எப்படியும் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பழமையான நாகரிகத்தின் பண்பாடுகளையும் கூறுகளையும் வெளிக்கொண்டு வருகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு தடையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மதவெறி கும்பல், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்கின்ற மதவாத கும்பல் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கோல்வால்கர் தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் நமக்கு எதிரான சான்றுகளை எப்படியாவது நிரூபித்து கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதை தகர்க்கின்ற பணியும் தன்னுடைய திட்டங்களாலே, சட்டங்களாலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அதை, அந்த திட்டத்தை தகர்த்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சியின் மீது ஏன் கோபம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா என்பது ஒரே நாடு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீரத்தினுடைய முகடுமுடிய நீண்டு பறந்த இந்த நிலப்பரப்பு ஒரே நாடு என்று சொல்லுகிறார்கள். அது அறிவியல் பூர்வமாக உண்மையா? வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? இல்லை. ஒரு காலத்திலே இந்தியா என்பது ஒரு நாடாக இல்லை, மாறாக ஆங்கிலேயனுடைய ஆட்சியின் நடத்துகின்ற பொழுது அவருடைய நிர்வாக வசதிக்காக இந்தியா ஒன்றாக ஆங்கிலேயரால் கட்டமைக்கப்பட்டதே அல்லாமல் இந்தியா புவியியல் அடிப்படையில் ஒரு நாடு அல்ல என்பதுதான் யதார்த்தம். இப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்?
எப்படியாவது ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்லி அந்த ஒரே மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் தழுவிய இந்தி மொழி. இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஒரே நாடு தேசிய இனங்களுடைய தனித்தன்மைகளை எல்லாம் அழித்துவிட்டு நமது தனித்த பண்பாடு, நாகரிகம், கலை, கலாச்சாரம் அனைத்தையும் அழித்துவிட்டு வேதகால நாகரிகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்துத்துவா கோட்பாடு என்பது என்ன? வேறொன்றும் அல்ல. வேதங்கள் இருக்கிறது அல்லவா, வேதங்கள். அந்த வேதங்களின் அடிப்படையில் 4 வகை படிநிலை, பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்று பிரிக்கப்பட்ட அந்த சனாதன கோட்பாட்டை உள்ளடக்கிய வேதகால ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்துத்துவா கோட்பாட்டினுடைய ஒரே நோக்கம். அதற்கு வடிவம் கொடுப்பதற்காக, கால மாற்றத்தை தாங்கிக் கொள்ளுவதற்காக கார்ப்பரேட்டுகளையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். கார்ப்பரேட்டுகளும் இந்த வேதகால ஆட்சியினுடைய மனுதர்ம கோட்பாடுகளும் சனாதன கோட்பாடுகளும் இணைந்த ஒரு கோட்பாடுதான் இந்துத்துவா கோட்பாட்டாகும். இந்த இந்துத்துவா கோட்பாட்டை மையமாக கொண்டு அமைக்கப்படுகின்ற ஆட்சியாக அவர்கள் சொல்லுகின்ற இந்து ராஷ்டிரமும் இந்த அடிப்படையிலே அவர்கள் கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஆட்சியாகும். இதற்கு முற்றிலும் எதிராக தமிழன்தான் இந்த நாகரிகத்தை இந்த நிலப்பரப்பிலே முதலிலே கொண்டு வந்தவன் என்கின்ற அடிப்படையில் தமிழனுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவி அதை உலகம் முழுவதும் பரப்பிட வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று இந்துத்துவவாதிகள் வடக்கே உள்ளவர்கள் எண்ணுகிறார்கள். அதனாலே தான் தொடர்ந்து தமிழக அரசிற்கு கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்டின் தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசிலே நாடாளுமன்றத்திலே அறிக்கை வாசிப்பார். இங்கே மாநிலங்களில் ஆளுநர் அறிக்கை வாசிக்க வேண்டும். ஆளுநருடைய அறிக்கை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட 7-8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியால் அமைக்கப்பட்ட ஆட்சியின் கொள்கை திட்டங்களை விளக்கி சொல்லுவதுதான் ஆண்டின் தொடக்கத்தில் ஆட்சியாளர் வழங்கிய அறிக்கையை ஆளுநர் படிக்க வேண்டும். ஆளுநர் தனியாக கருத்து சொல்லுவதற்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இடமில்லை. ஆளுநர் அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு உள்ளடக்கிய அறிக்கையைத்தான் படிக்க வேண்டும். இதான குடியரசுத் தலைவர் எப்படி ஒன்றிய அரசினுடைய கொள்கை விளக்கங்களை ஆண்டின் தொடக்கத்திலே படிக்கிறாரோ அதுபோன்றுதான் ஆளுநர் படிக்க வேண்டும். சொல்லுது சொல்லு. குடியரசுத் தலைவருக்கு ஒன்றிய ஆட்சியில் என்ன கடமை இருக்கிறதோ அதே கடமைதான், பொறுப்புத்தான் மாநிலங்களிலே உள்ள ஆளுநருக்கும் இருக்கிறது. அப்ப குடியரசுத் தலைவர் அங்கே மாற்றி படித்தால், வெளிநடப்பு செய்தால் மோடி அமைதி காட்டுவாரா? சொல்லு. ஆளுநர், அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலே உள்ள ஆளுநர், அது என்ன, எதிர்க்கட்சியிலே உள்ள மாநிலங்களிலே உள்ள ஆளுநர்களுக்கு பிரத்யேக வியாதி. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி வெளிநடப்பு. கேரளாவில் ஆட்சியிலே உள்ளவர்கள் எழுதி கொடுத்த அறிக்கையை படிக்கல, வேற எதுவும் படிக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு எதிர்க்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றி படிக்கிறார்கள்.
உச்ச நீதிமன்ற வரையிலும் நாம் சென்றோம். உச்ச நீதிமன்றமும் வழிகாட்டும் நெறிகளை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் அதன்படி ஆளுநர் நடக்கிறாரா? நடக்கல. ஆனால் ஆளுநர் அப்படி நடக்காவிட்டால் அவரை பதவி நீக்கம் செய்வது யார்? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதுவரையிலும் திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து ஆளுநர் ஒன்று வெளிநடப்பு செய்கிறார், இல்லைன்னா வம்பு பண்றார். இது ரெண்டுக்கும் ஒன்றிய அரசு ஒரே நாடுன்னு சொல்ற இல்ல, ஒரே நாடு ஏக இந்தியா பேசுற இல்ல, ஒரே இந்தி மொழிதான் இருக்கணும்னு சொல்ற இல்ல, மாநிலங்களுக்கு தனி உரிமை இல்லைன்னு சொல்ற இல்ல. இந்த ஆளுநர் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரே. ஒன்றிய அரசே, உன்னுடைய பணி என்ன, உன்னுடைய கடமை என்னாமல் நடவடிக்கை எடுத்திருக்கியா? யாரு? ஆளுநரை அனுப்புறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. குடியரசுத் தலைவர் நினைச்சா மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம். கவர்னர் இஸ் பீயிங் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். அதனால அப்பாயிண்ட் பண்ணவர் தான் அவரு. அவருக்குன்னு ஒரு எந்த பணியும் அரசியல் சட்டத்தில் இல்ல. அவருக்கு சில கடமைகள் இருக்கு, அவ்வளவுதான். அந்த கடமையை தவிர அவருக்குன்னு ஒரு தனித்து அரசியல் சட்டம் எந்த பங்கனையும் வழங்கல. பிரமாணம் பண்ணி வைக்கலாம், அதாவது யாருக்காவது இந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கலாம். இதை தவிர அவருக்கு தனித்த ஆட்சி நடத்தக்கூடியதில் அவருக்கு அதிகாரம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எதிர்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் இந்த ஆளுநர்களை, இப்படிப்பட்ட ஆளுநர்களை வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நிர்மாணிப்பதற்காக வேலைதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதை திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு கவனமாக பார்த்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான களம் வைத்து போராடுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கும். ஆனா மத்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அலைவீங்க இல்ல, எடப்பாடி உள்ளிட்டு உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? நீ போய் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்க இல்லை. இப்ப நாங்க சொல்றோம்ல இவ்வளவு காரணங்கள், இந்த காரணங்கள் எல்லாம் பொய்யான காரணமா? மாவட்ட மக்கள்கிட்ட கேட்கிறோம். இது தவறான காரணங்களா? நாங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? உனக்கு ஒரே மொழி தேவைப்படுது. இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நீ எந்த மொழியில பேசினாலும் சரி, நான் எந்த மொழியில கேட்க விரும்புறேனோ அதற்காக காதல பொருத்திக்கிட்டா போதும். நீ எந்த மொழியில பேசினாலும் சரி எனக்கு தமிழ்ல கேட்கும். ஏண்டா, இவ்வளவு அறிவியல் சாதனைகள் வந்த பின்னாலே இந்தியை திணிப்பதற்கு முயற்சி பண்றாயே, என்ன காரணம்? நீ உன்னுடைய நினைப்பெல்லாம் இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கி இந்தி மொழியை ஆட்சி மொழியாக்கி தமிழ்நாட்டை ஒரு அடிமைப்படுத்திய நாடாக ஆக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, தேர்தல் வந்துருச்சு. ஒன்றிய அரசு எங்கிட்ட வரி வாங்குறே இல்லை. எங்களுடைய வரி கணக்கு பார்த்தால் ₹1 நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரி கட்டினோம்ல, அவன் 29 காசு தான் தர்றான். சரி, தமிழ்நாடு அரசு கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா? என்ன 100 நாள் வேலை திட்டத்தில் உனக்கு என்ன வந்துச்சு? 100 நாள் வேலை திட்டம் என்பது சாதாரண கிராமப்புற மக்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரம். ஏதோ போய் ஆணோ பெண்ணோ அந்த வேலை திட்டத்தில் போய் வேலை பார்த்துட்டு வந்தா ஒரு சம்பளம், அதை வாங்கிட்டு
ஓரளவுக்கு பொருளாதார சுமையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுதானே. இதையே மகாத்மா வேலை வாய்ப்பு திட்டம்ன்றதை மாத்தி வாயில நுழையில அவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். விபிஜி ராம் போட்டு குழப்புறான். இந்த திட்டத்தை எங்களால உச்சரிக்க கூட முடியல. இதே மாதிரி இன்னொரு குழப்பத்தை அதுக்கு முன்னால பண்ணானுங்க. இந்தியன் பீனல் கோடுக்கு ஏதோ ஒரு புது பேர் வச்சான். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு இன்னொரு புது பேர் வச்சான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு இன்னொரு புது பேர் வச்சான். வழக்கறிஞர்களை கேட்டா உடனே சொல்ல முடியாது. அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதை பார்த்து தான் அந்த பேரை சொல்ல முடியுமே வெளியே வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக இந்த நிலைமை படிப்படியாக மாற்றிக்கொண்டு ஏக இந்தியா என்கின்ற முடிவுக்கு வர நினைக்கிறான். இன்னைக்கு யூனியன் பட்ஜெட் நம்ம செல்லப்பாண்டி மாவட்ட செயலாளர் நல்லா தான் பண்ணார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நீ இந்த யூனியன் பட்ஜெட் மூலமா என்ன செஞ்சிருக்க சொல்லு. என்ன செஞ்சிருக்க? ஏதோ ஒரு ரயில் நம்ம எம்எல்ஏ பேசினாரு. சென்னையில இருந்து பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு விட்டுருக்கானா. அது இந்த முழு தமிழகத்துக்கு இல்லை. அங்கே மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டம் நீண்ட காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த திட்டத்தை செயல்படுத்துறியா? ஏன் நீ நிறுத்தி வைக்கிற? என்ன காரணம் சொல்லு. மெட்ரோ திட்டம் நிறுத்தி வைக்கிற. சரி, இதுல தமிழ்நாட்டுக்கு இந்த ஒன்றியத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில பங்கீடு எவ்வளவு? எங்கிட்ட ₹1 வாங்கினா 29 காசு தானே நீ திருப்பி தர்ற. பாக்கி நீ தானே எடுத்துக்கிற. நீ எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தானப்பா. என்ன இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுது? இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் பாரத். அப்படிதானே இந்திய அரசியல் சட்டமா சொல்லுது. அதுக்கு எல்லை வகுக்கையில் அப்படிதான் சொல்லுது. இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் பாரத். இந்தியா இந்தியான்ற பேரே ரொம்ப லேட்டஸ்ட். இந்தியான்ற பேரே ஆங்கிலேயர் வந்த பாடுதான் வந்துச்சு. இங்க எல்லாம் முன்னால ஜம்பு தீபான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால தனித்தனி ஸ்டேட்டா தான் இருந்தது. 500 சில்லறை சமஸ்தானங்கள் இருந்துச்சு. சிற்றரசர்கள் பேரரசர்கள் 500 சில்லறை சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. வெள்ளக்கார பர்மாவை கூட ஒரு காலத்துல இதோட சேர்த்து வச்சிருந்தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான சேர்ந்து இருந்தது. அப்பெல்லாம் சேர்ந்து அதையும் இந்தியான்னு தான் சொல்றான். இதெல்லாம் பிரிஞ்சுட்டு போன பிற்பாடு இந்தியான்னு தான் சொல்றான். பாகிஸ்தான் ஒன்னா இருக்கையில இந்தியான்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போன பிற்பாடு இந்தியான்றான். வங்காளதேசம் ஒன்னா இருக்கையில இந்தியான்றான். வங்காளதேசம் பிரிஞ்சு போன பிற்பாடு இந்தியான்றான். இந்தியாவுக்கு நிரந்தரமான எல்லைக்கோடு என்னடா? சரித்திரபூர்வமா கேட்கிறேன். இந்தியாவுக்கு நிரந்தரமான எல்லைக்கோடு என்ன? சரி, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாலே இந்தியாவில் இருக்க அறிஞர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு ஒரு அரசியல் சட்ட நிர்ணய சபையை இந்தியாவில் கூட்டல இல்லை. அந்த நிர்ணய சபை விவாதம் இருக்குல்ல, நேரு தொடங்கி வைக்கிறார். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தொடங்கி வைக்கிறார். அப்படி தொடங்கி வச்சதுல இருந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் கூட்டாட்சி தான் பொருத்தமானது. மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இதால சொல்றாங்க. நீ எப்ப இந்த அதிகாரத்தை நீ மத்தியில குவிச்சேன்னா அந்த ரகசியமே எங்களுக்கு தெரியும். நீ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி டிசம்பர் 1946 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1949 இந்தியன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கூடி இந்தியாவுக்கான அரசியல் சட்டத்தை தயார் பண்றான். ஏன்னா வெள்ளக்கார பார்லிமெண்ட் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டான். கிரிப்ஸ் தூதுகோஷ்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப எத்தகைய ஆட்சி அமைப்பு தேவை அப்படின்னு இல்ல, அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கூடுது 1946 டிசம்பர் 11ஆம் தேதி. இதுக்கு இடையில ஜின்னா நான் இதுல சேர முடியாது, ஏன்னா நான் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இதுல உரிமைகள் எதுவும் கொடுக்காத காரணத்தினாலே நான் தனி பாகிஸ்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜின்னா ஒதுங்கிட்டார். இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில அவர் கலந்துக்கிறல.
இலங்கை லண்டன் பார்லிமெண்ட் வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஜின்னாவுக்கு தனிநாடு கொடுக்கிறதுக்கு அவன் ஏத்துக்கிட்ட பிற்பாடு நாடு விடுதலை பெற வேண்டுமேனால் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு 2 நாடு தான் உருவாக்கப்படும் என்ற நிலை வந்த பின்னாலேதான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையில் சரி அதிகாரங்களை மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்க கூடாது, a strong center is a must அப்படின்ற கட்ட உருவானதே ஒழிய அதுக்கு முன்னால கூட்டாட்சி தானப்பா. அதுக்கு முன்னால எல்லா கட்சியும் சேர்ந்து சொன்னது இந்திய அரசியல் நிர்ணய சபையில கூட்டாட்சி தானே, பெடரேஷன் தானே. அதுக்கு பின்னால பாகிஸ்தான் பிரிஞ்ச பின்னால தானப்பா நீ மாத்தின பாரு. அந்த அரசியல் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்கு, வால்யூமா இருக்கு, எடுத்து படிய சொல். யாரை ஏமாத்த பாக்குறேன்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகம்ப்பா. நீ வேற எந்த மாநிலத்தை வேணாலும் ஏமாத்தலாம், தமிழ்நாட்டை ஏமாற்றவே முடியாது. அது மட்டுமல்ல, எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை தூக்கத்துல கூட நீ ஏமாத்த முடியாது. அதனாலதானே இவ்வளவு வைராக்கியமா இதுவரையிலும் முன்னால எல்லாம் மத்திய அரசு தான் நாங்க கூட சொல்லுவோம். ஆனா திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச முன்னால நாங்க கூட சுதாரிச்சு ஒன்றிய அரசு தான் இப்ப சொல்லுவோம். நாங்க ஒன்றியனா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் இணைந்த ஒரு ஆட்சி. உலக இந்திய அரசியல் சட்டத்தில் பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே நாகாலாந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பல பிரச்சனைகள், வடகிழக்கு மாநிலங்கள் பூரா தனித்தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதிகமான அதிகாரம் மத்தியில இருந்தா தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகத்தான். அது மாத்திரம் இல்ல, சுதந்திரம் ஆனோட திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட்டு ஐக்கிய நாடு சபைக்கு சிபி ராமசாமி அனுப்பிட்டான். எங்க திருவாங்கூருக்கு தனி ஸ்டேட்டு, இது தனி கண்ட்ரின்னு சொல்லி அனுப்பிட்டான். என்ன வரலாறு தெரியாதவன்ட்டு பேசுறது மாதிரி நீ பேசாதப்ப, வேற ஸ்டேட்ல போய் பேசு, இங்க பேசாத, இங்க எல்லா விவரமும் தெரியும். ஆக இந்த சூழ்நிலையில் நம்முடைய தனித்தன்மைகளை எப்படியாவது அழிச்சணும்னு நினைக்கிறான். இது அதிகாரத்தை ஒன்றியத்திலே குவிப்பது மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார படையெடுப்பு. இங்க வந்து மொழி என்பது நம்முடைய விழி. மொழியை இழந்து விட்டால் நம்முடைய விழியை இழந்தது மாதிரிதான் அர்த்தம். மொழி மூலமான தானே நமக்கு பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் நம்முடைய மொழி மூலம் தானே வருது. நம்முடைய மொழியை படித்தவன் வெளிநாட்டுக்காரன் சொல்றான், என்னடா இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சுருக்கமா சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த மொழிக்கு தரப்பா இருக்கு அப்படின்றான். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வேற்று மொழிகள்லையும் தமிழ் சொல் இருக்குன்னு சொல்றான். நம்ம புலவருக்கு எல்லாம் தெரியும். ஆக அப்படிப்பட்ட அவர்கள் வந்து எடுத்த எடுப்பிலேயே கவிதை எழுதிட்டு இருப்பார். நம்ம கவி பேரரசு வேடையிலேயே கவிதையிலேயே பேசுவார். நான் இருக்கேன்றதுக்காக அவரு அதிகம் பேசலையே ஒழிய வேடை பேச்சே கவிதையில பேசுவார். ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள இந்த மொழி தமிழ் மொழி, ஏண்டா உனக்கு அடிமையா இருக்கிற எங்களுக்கு என்ன அவசியம், என்ன தேவை? நீ இப்ப என்ன ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கீங்கன்னா, அதுல ஊழல் நடந்திருக்கிறது, இது ஊழல் நடந்திருக்கிறது, இதுல 2000 கோடி, இதுல 3000 கோடி, இந்த தவறான பிரச்சாரத்தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, எல்பின்ஸ்டன் ஃபைல்ஸ், எபிஸ்டியன் ஃபைல்ஸ். எதுக்காக கொடுத்திருக்காங்க தெரியுமா மோடிஜி அவர்களே? அமெரிக்காவில் யாரோட தொடர்பு வச்சிருந்தீங்க தெரியுமா? எபிஸ்டியன் பாலியல் தொழில் செய்யறவனோட தொடர்பு இருந்ததாக. என்ன இதை நாங்க கிளப்பி ஆரம்பிச்சோம்னா என்னப்பா ஆயிருக்கு? இது யாரு எபிஸ்டியன் ஃபைல் கொடுத்திருக்கு? காங்கிரஸ் கொடுத்திருக்காரு, ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. இது டிஸ்கஷனுக்கு வந்து
இவர் யாரு அப்படின்னு கேட்டா, பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரு பிரதம அமைச்சருக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு அதுல சில வெர்ஷன்ஸ் பூராத்தையும் எடுத்து கோட் பண்றாங்க. இது பூரா நாடாளுமன்றத்தில் வரப்போகுது இல்லை, அதுக்கு பதில் சொல்லுங்க. இனி அமைச்சரா இருக்கவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அமைச்சரா இருக்கவங்க நீ கேஸ் போடுவீன்றதுக்காக பயந்துகிட்டே கையெழுத்து போடாம இருக்க முடியுமா? என்னடா முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க? அமைச்சர் ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல. அமைச்சர் கையெழுத்து போட்டாதானே திட்டம் நிறைவேறும். அது திட்டம் கையெழுத்து போட்டதெல்லாம் ஊழல் இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் எப்படி நாட்டில் ஆட்சி நடைபெறும், திட்டங்கள் எப்படி செயல்படும், சட்டங்கள் எப்படி அமலாக்கப்படும்? எது எடுத்தாலும் சொல்றது கற்பனையா. பாலத்தை கட்டினா பாலத்துல ஊழல், ரோடு போட்டா ரோட்ல ஊழல், பள்ளிக்கூடம் கட்டினா பள்ளிக்கூடத்துல ஊழல், இப்படி பள்ளிக்கூடத்துல ஊழல், அதுல ஊழல். என்ன உனக்கு மாத்திரம்தான் அந்த அக்கறை இருக்கா? எங்களுக்கு இல்லையா? என்ன உனக்கு அகில இந்தியாவில் இருக்க உங்களுக்கு மாத்திரம்தான் அக்கறை இருக்கு, எங்களுக்கு இல்லையா? சரி விடு, நாங்க உங்க கணக்க பாக்குறோம், அதுக்கு வாய்ப்பு கொடு. உங்க கணக்க பாக்குறப்பா, பெரிய புத்தர்கள் மாதிரியே வள்ளுவர் மாதிரியே வர்றீங்களே, உங்க கணக்க நான் சொல்லு, நாங்க பார்க்கவா? பாரு என்ன ஃபைல் பார்த்துருக்குன்னு பாரு, யாரோட தொடர்பு வச்சுன்னு வருது. இது நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷன் வந்தா இந்தியாவினுடைய மரியாதையை குறையும். இந்திய பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்க தொடர்பு கேட்டா இந்தியாவினுடைய மரியாதையை குறையும். சரி, நீ இப்ப நிதிநிலை அறிக்கை ஒன்று கொண்டு வந்திருக்கே இல்ல, இந்த நிதிநிலை அறிக்கைய அல்வா கொடுத்தது கரெக்ட். யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா? கார்பரேட்டுகளுக்காகவும் இந்து மதவாதிகளுக்காக கொண்டு வரப்பட்ட நிதிநிலை அறிக்கை. கார்பரேட்டுகள் மூலம் இந்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா? 11 இருந்து 12 லட்சம் கோடி. இந்த ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாருங்க. இந்த ஜிஎஸ்டின்றது நம்ம செலுத்தக்கூடிய வரிப்பணம். இந்த வரிப்பணம் 14 இருந்து 15 லட்சம் கோடி வருதுன்னு சொன்னா, நீ கார்பரேட்டுக்கு சலுகை பண்ணிட்டு எங்க சாதாரண எங்களை போன்றவங்களை நீ கொல்றியா இல்லையா? கார்பரேட்ல நீ அதிக வரி வாங்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது வரி பத்தி என்ன இலக்கணம் சொன்னாரு? Tap the rich, pat the poor. Tap the rich, pat the poor. பணக்காரன்ட்ட வரி வசூல் பண்ணு, ஏழைய முதுகுல தட்டி கொடுன்னு சொன்னார். அந்த இலக்கணம் தான் இன்னைக்கு எங்களுக்கு. ஆனா நீ என்ன பண்ற? கார்பரேட்ஸ் வரியை குறைச்சு ஜிஎஸ்டி என்ற மறைமுக வரியின் மூலமாக 14 இருந்து 15 லட்சம் கோடி நீ எங்க பணத்தை நீ புடிங்கிட்டு இருக்க. ஆக மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி மக்கள் ஆட்சியும் இல்லை, ஜனநாயக ஆட்சியும் இல்லை, அது மதவெறி கும்பலுடைய ஆட்சி என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆட்சியை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் கைக்கூலிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த கனவை இந்தியாவிலேயே தகர்த்து தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டென்றால் அந்த சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை சொல்லி அணிவகுப்போம் வாரீர், ஆதிக்க சக்தியை எதிர்த்து கலவைப்போம் வாரீர் வாரீர் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாமிநாதன் சொல்றாரு. நிறைவாக புதுக்கோட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சாமிநாதன் நன்றி கூறுவார். மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கவும், மாண்புமிகு சின்னவர் அவர்களது ஆணைக்கு இணங்கவும் நடைபெற்று முடிந்த இந்த மாபெரும் தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் பேருரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், இந்த பெருந்திரளாக
இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.